ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். ப்ரோ கபடியை கலக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர்னா நவீன்குமார் கோயட்னே சொல்லலாம் நண்பா. வேற லெவலான ஒரு பிளேயர். ஃபேன்ஸ்ல நவீன் எக்ஸ்பிரஸ்னு பேரே வச்சுட்டாங்க நண்பா. சீசன் 7லயே வந்தாப்புல வேற லெவல் பண்ணிட்டாப்புல நண்பா. முக்கியமான நேரத்துல பாயிண்ட் எடுத்து கொடுத்து அவங்க டீமை ஃபைனல் வரையும் கொடுனாப்புல. அது மிஸ் ஆயிருச்சு கடைசியில கப்பு. அதுக்கப்புறம் சீசன் 8ல செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. டைட்டிலாம் அடிச்சு கொடுத்தாப்புல நவீன் எக்ஸ்பிரஸ் வேற லெவல் விளையாண்டாப்புல நண்பா சீசன் 8. அதுக்கப்புறம் சீசன் 9ல கேப்டனா வேற விளையாண்டாப்புல செமிஃபைனல் வரையும் கூட்டி போனாங்க. கடைசியில மிஸ் ஆயிருச்சு. சரி, இந்த சீசனாச்சும் நல்லா விளையாடுவாப்லன்னு பார்த்தா கடைசியில நவீன் எக்ஸ்பிரஸுக்கு இன்ஜுரி ஆகி போச்சு நண்பா. நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாப்ல நண்பா. சூப்பர் 10ல வேற லெவல் பண்ணிக்கிட்டாப்ல 4-5 மேட்ச்ல. ஏன் மேட்சை வின் பண்ணி கொடுத்தாப்புல 2-3 மேட்ச். அந்த ஒரு மேட்ச்ல கையில கட்டை போட்டுட்டு வந்து விளையாண்டாப்புல நண்பா. அதெல்லாம் வேற லெவலான விஷயம். அடுத்த மேட்ச் சென்னை லீக்ல விளையாடும் போது இன்ஜுரி ரொம்ப ஏற்பட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க நண்பா. எப்படி பவன் சராவத்தை போன சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயி போச்சு. எல்லா கபடி ஃபேன்ஸும் சரி, பிளேயர்ஸும் சரி, எல்லாமே வருத்தப்பட்டாங்க. என்னடா அது நவீன் எக்ஸ்பிரஸுக்கு இப்படி இன்ஜுரி ஆகி போச்சு. நான் நினைச்சு 2-3 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாட போறாப்புலன்னு நான் நினைச்சு கடைசியில பார்த்தா மொத்த டோர்னமெண்ட் ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. போன சீசன் பவன் சராவத்துக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இந்த சீசன் நவீன் எக்ஸ்பிரஸுக்கு இன்ஜுரி ஏற்படுது. கபடி பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது நண்பா. ஏன்னா ஒரு நல்ல நல்ல பிளேயருக்குலாம் இன்ஜுரி ஆகி போய்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே நண்பா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபரே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா.